அனைவருக்கும் வணக்கம். ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு டிபிஎஃப் அக்கௌண்ட் ஸ்லிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அக்கௌண்ட் ஸ்லிப்பை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். உதவி பெறும் பள்ளிகளுக்கு அக்கௌண்ட் ஸ்லிப் எப்பயுமே இதில் வராது. அதனால் ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், அரசு பள்ளிகளுக்குள்ள டிபிஎஃப் இல்லை ஜிபிஎஃப்புக்குள்ளே அக்கௌண்ட் ஸ்லிப் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி. இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைவரும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. உங்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கிறோம். அதுபோல் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்காமல் உள்ள உங்கள் நண்பர்கள் மற்றும் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி. இப்போ எப்படி அக்கௌண்ட் ஸ்லிப் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ப்ரௌசரில் இதில் இந்த மாதிரி அக்கௌண்ட் ஸ்லிப் அப்படின்னு அடிங்க. அக்கௌண்ட் ஸ்லிப் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் ஜென்ரல் A&E தமிழ்நாடுன்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த லிங்கை தொடுங்க. இந்த லிங்கை தொட்டிங்கன்னா இதில் ரெண்டாவதாக இருக்க நோ யுவர் AISPF GPF TPF ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய டிபிஎஃப் இல்லை ஜிபிஎஃப் நம்பரை போடுங்க. இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது PTPF பஞ்சாயத்து யூனியன் டீச்சர்ஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து எப்படி போட சொல்லியிருக்காங்கன்னா 2-4-8 மொத்தம் 10 போட சொல்லுங்கள். ஸ்லாஷ் போடும், அதில் மறந்துடாதீங்க. இதை கொடுத்துட்டு இதில் கெப்ஸா என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி X6 QH8 XRQH8 இதை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்துட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது இன்றைக்கி. ஆனால் என்ன பண்ணோம், நீங்கள் இந்த டிபிஎஃப்புக்காக எந்த செல் நம்பர் கொடுக்குறோம், செல் நம்பர் ஓடிபி போய் அந்த ஓடிபியை வாங்கி மறுபடியும் போட்டால் தான் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு உள்ள வியூ அக்கௌண்ட் ஸ்லிப் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் த இயர், அதில் இதில் 2023-24 செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த வியூ அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகுது. குறிப்புகள், நோட்ஸு எல்லாமே இருக்குது, விவரங்கள்லாம் இருக்குது. என்னென்னலாம் பண்ணணும், என்ன செய்யலாம். புதுசாக இப்போ வெளியிட்ருக்காங்க. இது மாதிரி ஏற்கனவே இது மாதிரி கிடையாது. இப்போ இந்த மாதத்தில் வெளியிட்ருக்காங்க. வியூ செக்ஷன் கொடுத்துருக்காங்க.
இது செலக்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற வியூ அக்கௌண்ட் ஸ்லிப் வருஷத்தை செலக்ட் பண்ணிட்டு வியூ அக்கௌண்ட் ஸ்லிப் கொடுத்திங்கன்னா எரர் அப்படின்னு போகிறது. இது போல் தான் நம்ம எடுக்கணும். அதுக்குள்ளே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் ஸ்லிப் டவுன்லோட் ஆகிடும். இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. அக்கௌண்ட் ஸ்லிப் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்போ தான் வெளியிட்டிருக்கிறதுனால எரர் காட்டுது. ஆட்டோமேட்டிக்காக இதை கொடுத்தோம்னாலே டவுன்லோட் ஆகிடும். பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிடும். நம்ம அதை எப்போ வேணாலும் எடுத்து பிரிண்ட் போட்டுக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் ஆகிடுது. டவுன்லோட் ஆகுது பாருங்கள். டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் பண்ணோம்னா இது இப்படி ஓப்பன் ஆகுது. இன்னும் தெளிவாக வரல, வந்தவர் பார்த்துக்கலாம். இது மாதிரி தான் இருக்கணும். நன்றி, வணக்கம். அன்புடன் வி. அர்ச்சுனன் ஆசிரியர், வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம்.